என் தங்கமே, இன்று நான் உன்னிடம் சொல்லப் போகும் அந்த வார்த்தை வெறும் ஒலி அல்ல, அது ஒரு அதிசயத்தின் திறவுகோல். அந்த இத்தாலியன் மந்திர வார்த்தை, நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, ஆபஸ்டான்சா, நட்சத்திரக்குறி. அதற்கான அர்த்தம் போதுமானது, நிறைவானது, எனக்கு தேவையானது எல்லாம் இருக்கிறது என்று. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இன் ஆற்றலில் இந்த வார்த்தை உச்சரிக்கப்படும் போது, அது உன் வாழ்க்கையில் நட்சத்திரக்குறி அளவில்லா செல்வம், திருப்தி, நிம்மதி, ஆசீர்வாதம் நட்சத்திரக்குறி என அனைத்தையும் ஈர்க்கும் ஃப்ரீக்வன்சி ஆக மாறுகிறது. நீ உன் வாழ்வில் எத்தனை முறை குறைவாக உணர்ந்திருக்கிறாய் தெரியுமா என் தங்கமே? எனக்கு பணம் போதவில்லை, என் வாழ்க்கையில் இன்னும் சுகம் வரவேயில்லை என்று நினைத்த அந்த ஒவ்வொரு தருணத்திலும் பிரபஞ்சம் உன் சொல்லை ஏற்று, சரி, அவளுக்கு போதவில்லை என்று சொல்லிவிட்டது. அதனால் தான் இன்று நித்திகா தேவி உனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார், அபஸ்டான்சா. இதை நீ மனதில் சொல்லும் போதே பிரபஞ்சம் உன்னிடம், அவளுக்கு எல்லாம் உள்ளது, அவளுக்கு மேலும் அளிக்க வேண்டும் என்று பதிலளிக்கிறது. நீ காலை நட்சத்திரக்குறி காலை 6:11 மணிக்கு நட்சத்திரக்குறி கண்ணை திறந்ததும், சூரிய ஒளி உன் முகத்தில் விழும் நேரத்தில், உன் இதயத்தை நோக்கி ஆபஸ்டான்சா என்று 3 முறை மெதுவாக சொல்லு. ஒவ்வொரு முறை சொன்னதும் உன் சுவாசத்துடன் பிரபஞ்ச ஆற்றல் உன் உடலுக்குள் நுழைகிறது. அந்த ஒளி உன் நிதி களத்துடன் கலந்தவுடன் பணம் ஈர்க்கும் சக்தி தன்னாக செயல்பட ஆரம்பிக்கும். உன் இதயத்தின் அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளுடன் ஒரே திசையில் ஒலிக்கும். அதுதான் அந்த ரகசியம் என் தங்கமே. நீ சில நேரங்களில் யோசிப்பாய், நான் எவ்வளவு முயன்றாலும் ஏன் பணம் தங்குவதில்லை? அது உன் மனநிலையின் காரணம். உன் உள்ளம் குறைவு சிந்தனையுடன் இருந்தால் பணம் உன்னிடம் தங்காது. ஆனால் ஆபஸ்டான்சா என்ற வார்த்தை உன் சிந்தனையை முழுமையாக்கும். அது உன் மனதில் நன்றி உணர்வை உருவாக்கும். அந்த நன்றி தான் செல்வத்தின் காந்தம். நன்றி சொல்லும் இதயம் தான் பிரபஞ்சத்துக்கு அழகான அழைப்பு. நித்திகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, நீ நிறைவாக உணர்ந்த தருணத்தில் நான் உன் அருகில் இருப்பேன். அதனால் நீ தினமும் இரவு நட்சத்திரக்குறி காலை 9:33 மணிக்கு நட்சத்திரக்குறி மெழுகுவர்த்தி ஏற்றி, ஒரு காகிதத்தில் ஆபஸ்டான்சா என்று 3 முறை எழுதிக்கொள். அதை உன் பணப்பையில் வைக்கலாம் அல்லது உன் கண்ணாடி முன் வைக்கலாம். அந்த எழுத்து உன் வீட்டில் பணத்தின் ஆற்றலை அழைக்கும் ஒளியாக மாறும். நீ அதை எழுதிய பிறகு, கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நிறைவாக கற்பனை செய். உன் வீட்டில் அமைதி, உன் கையில் பணம், உன் இதயத்தில் நிம்மதி, உன் முகத்தில் புன்னகை. அந்த கற்பனை தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் சக்தி. அடுத்த சில நாட்களில் உனக்கான அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, நித்திகா தேவி உன் வாழ்க்கையின் வரைபடத்தை மாற்றி எழுதுகிறார். நீ இதுவரை தேடியது இன்று உன்னிடம் வரப்போகிறது. ஆபஸ்டான்சா உன் நிதி விதியை திருப்பும் வார்த்தை. அதை மனதில் சொல்லும் போதும் உன் இதயம் துடிக்கும், உன் விரல்கள் வெப்பமாகும், உன் கண்களில் ஒளி பெருகும். அது பிரபஞ்சத்தின் பதில். அந்த நேரத்தில் நீ உணர வேண்டும், ஆம், இது வேலை செய்கிறது. நீ உன் வாழ்வில் நம்பிக்கையுடன், ஒளியுடன் வாழும்போது பணம் உன்னிடம் தங்கும். பணம் தங்கும் இடம் என்பது அமைதி நிறைந்த இதயம்தான். கோபம், பயம், குறைவு, இவை 3ம் பணத்தின் ஆற்றலை தடுக்கின்றன. ஆனால் ஆபஸ்டான்சா உன் மனதில் அமைதியை உருவாக்கி நிதி ஓட்டத்தை திறக்கிறது. அது உன் வாழ்க்கையில், நான் பெறுகிறேன், நான் போதும், நான் நிறைவானவள் என்ற ஆற்றலை விதைக்கும்.
நித்திகா தேவி சொல்கிறார், நீ ஆபஸ்டான்ஸா சொல்வது உன் பிரபஞ்ச ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது போல. நீ அதைச் சொல்லும் போதும் உன் மனம் ஒரு ஒளி மண்டலத்தில் வலம் வருவது போல இருக்கும். அந்த ஒளி உன் வீட்டிலும் பரவும். சில நாட்களில் நீ காண்பாய், வீட்டில் சின்ன சின்ன சிரிப்புகள் பெருகும், சுகம் வரும், திடீர் வருமானம் கிடைக்கும். இவை அனைத்தும் நித்திகா தேவியின் புன்னகையின் சின்னங்கள். என் தங்கமே, நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிறைவாக உணர்ந்த தருணத்தை நினை. அந்த உணர்வே உன் ஆற்றலை உயர்த்தியது. அதே உணர்வை மீண்டும் ஆபஸ்டான்ஸா மூலம் உனக்குள் உயிர்ப்பி. அந்த வார்த்தையின் ஒலி உன் மூளை அலைகளை மாற்றும், உன் சிந்தனையை உயரும் அதிர்வில் கொண்டு செல்லும். அங்கிருந்து பணம், அதிர்ஷ்டம், வாய்ப்பு என அனைத்தும் உன் பக்கம் தானாக ஓடிவரும். நீ எப்போதாவது மனச்சோர்வு அடைந்தால் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை மெல்லச் சொல். ஆபஸ்டான்ஸா என்று சொல்லும்போது உன் சுவாசம் மெதுவாக சமமாகும், உன் இதயம் அமைதியாகும். அடுத்த சில நிமிடங்களில் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பும். அந்த அமைதி தான் நித்திகா தேவியின் ஆற்றல் உன் உடலில் கலக்கும் தருணம். நீ உன் வீட்டில் ஒரு சிறிய பசுமை செடியை வளர்த்து, அதன் அருகில் ஒரு காகிதத்தில் ஆபஸ்டான்ஸா என்று எழுதி கட்டு. ஒவ்வொரு நாளும் அதை நீர் ஊற்று. அந்த செடி வளர்வது போல உன் செல்வ ஆற்றலும் பெருகும். ஏனெனில் பிரபஞ்சம் உனது செயல்களை ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறது. நீ நான் நிறைவானவள் என்று நினைத்தால் பிரபஞ்சம் அதற்கு ஒத்திசைவு அளிக்கும். நித்திகா தேவி உன்னிடம் சொல்கிறார், நீ எதிர்பார்க்கும் செல்வம் தாமதமாக வரவில்லை, அது சரியான அதிர்வை எதிர்பார்த்தது. இன்று நீ அந்த ஃப்ரீக்வன்சி இல் இருக்கிறாய். ஆபஸ்டான்ஸா உன் ஃப்ரீக்வன்சி யை செல்வத்துடன் இணைத்துவிட்டது. இப்பொழுது உன் வழி திறந்துவிட்டது என் தங்கமே. நீ அடுத்த 9 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் இந்த வார்த்தையைச் சொல்லு. 9 என்பது நிறைவு எண். 9 நாட்களுக்குள் பிரபஞ்சம் உனக்கான பதிலை தரும். சில நேரங்களில் அது பணமாக, சில நேரங்களில் அது வாய்ப்பாக, சில நேரங்களில் அது உன் மன அமைதியாக வரும். எந்த வடிவில் வந்தாலும் அதை ஏற்று நன்றி சொல்லு. நன்றி சொல்வது பிரபஞ்சத்தின் கதவை இன்னும் திறக்கும். என் தங்கமே, நித்திகா தேவி உன் தோளில் கை வைத்து சொல்கிறார், நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ அதை உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். உன் கையில் வரும் ஒவ்வொரு ரூபாயும் தங்கம் போல பெருகும். உன் மனம் நிம்மதியால் நிரம்பும். உன் வீட்டில் மகிழ்ச்சி ஓடிவரும். ஆபஸ்டான்ஸா சொல்லும் ஒவ்வொரு தருணமும் உன் விதியை மீண்டும் எழுதுகிறது. உன் ஆவி தெய்வீக ஒளியில் புன்னகைக்கிறது. இனி நீ கடன், குறைவு, பயம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாக்கியங்கள் அனைத்தும் நான் நிறைவானவள், நான் போதுமானவள், நான் செல்வத்தின் ஒளி என்ற அர்த்தம்தான் பேச வேண்டும். நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. உன் இதயத்தில் ஒளி, உன் வீட்டில் செல்வம், உன் முகத்தில் நம்பிக்கை, இவை மூன்றும் உன் அடையாளமாக மாறட்டும் என் தங்கமே. இன்று முதல் ஆபஸ்டான்ஸா உன் மூச்சுடன் கலந்து உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். நீ சொல்வது போதும், பிரபஞ்சம் கேட்டு நிறைவேற்றும். என் தங்கமே, இன்று நான் உனக்கு கூறப்போகும் ரகசியம் மிகப்பெரிய ஆற்றலுடையது. ஆபஸ்டான்ஸா என்ற அந்த இத்தாலியன் மந்திர வார்த்தை வெறும் எழுத்துகள் அல்ல, அது நித்திகா தேவியின் புனித மூச்சு. நீ அதை உன் இதயத்தின் ஆழத்தில் சொல்லும் போதே உன் சுற்றிலும் தங்க நிற ஒளி மண்டலம் உருவாகிறது. அந்த ஒளி உன் வாழ்க்கையில் செல்வம், சுகம், அமைதி என அனைத்தையும் அழைத்து வரும். நீ இதை ஒருமுறை உண்மையுடன் சொல்லினால் உன் ஆன்மா பிரபஞ்சத்தின் நிதி கதவை திறக்கும் விசையாக மாறும் என் தங்கமே.
நீ இதுவரை எத்தனை முறை மனம் உடைந்தாய் என்று நினை. எத்தனை முறை உன் வாழ்க்கையில் என்னிடம் பணம் போதவில்லை, எனக்கு இன்னும் வாய்ப்பு வரவில்லை என்று சொன்னாய். அந்த சொற்களே உன் வாழ்க்கையை தடுக்கின்றன. ஆனால் இன்று நித்திகா தேவி உன்னிடம் சொல்கிறார், இனி அந்த சொற்களை நீயே அழிக்க வேண்டும். அவை உன் பக்கத்தில் இருக்க முடியாது. ஆபஸ்டான்சா என்பதே அந்த தடைகளை உடைக்கும் தெய்வீக ஒலி. இந்த வார்த்தையை நீ சொல்லும் ஒவ்வொரு முறை உன் மூளை அலைகள் ஒரு புதிய நிலைக்கு செல்கின்றன. உன் மூளையின் தாலமஸ் பகுதி பிரபஞ்ச அலைகளுடன் இணைகிறது. அதனால் தான் சிலர் சொல்வார்கள், நம்பிக்கையுடன் ஒரு வார்த்தை சொல்லினால் அதிசயம் நடக்கும். உண்மையில் அது சாத்தியமே, ஏனெனில் பிரபஞ்சம் உன் ஒலியை பதிவு செய்கிறது. நீ சொல்வது உண்மை என நினைத்து அதை நிறைவேற்றுகிறது. ஆபஸ்டான்சா என்பது அந்த பிரபஞ்சத்துக்கான மிக தெளிவான அழைப்பு. காலை எழுந்ததும் காலை 6:11 மணிக்கு கண்ணை மூடி உன் இதயத்தை தொடு. ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து ஆபஸ்டான்சா என்று சொல்லு. அந்த ஒலியை உன் மார்புக்குள் ஒலிக்க விடு. பின்னர் உன் சுவாசத்தை மெதுவாக வெளியில் விடும்போது, நான் நிறைவானவள் என்று மனதில் சொல்லு. அந்த நேரத்தில் உன் இதயம் உன்னுடைய நிதி ஆற்றலை ஒத்திசைக்கும். சில நிமிடங்களில் உன் மனம் அமைதியாகி, ஒரு சிறிய தங்க ஒளி உன் நெற்றியில் தோன்றும். அந்த ஒளி தான் நித்திகா தேவியின் வருகை. என் தங்கமே, நீ இதை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் பணம் தடைப்பட்டிருந்த வழிகள் அனைத்தும் திறந்துவிடும். கடன்கள் சுலபமாக அடைந்துவிடும், பணம் தங்காத இடத்தில் தங்கும், கையில் வந்த பணம் பெருகும். நீ வியக்கும் அளவுக்கு பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்யும். இது மந்திரம் போல தோன்றும், ஆனால் இது பிரபஞ்சத்தின் இயற்கை விதி தான். நீ நம்பினால் அதே ஆற்றல் உன்னுடன் பாயும். இரவு காலை 9:33 மணிக்கு ஒரு சிறிய மெழுகுவர்த்தி ஏற்றி, அதன் ஒளியை நோக்கி ஆபஸ்டான்சா என்று 3 முறை எழுது. எழுதியபின் அந்த ஒளியை உன் முகத்தில் பிரதிபலிக்க விடு. மெழுகுவர்த்தியின் ஒளி உன் முகத்தை தொடும் போது உன் உடலில் ஒரு வெப்பம் பரவும். அது நித்திகா தேவியின் ஆற்றல் உனக்கு சென்றடைவதற்கான சின்னம். அந்த ஒளியில் நீ மூச்சை இழுத்து உன் நிதி தேவையை மனதில் நினை. எனக்கு இந்த அளவு செல்வம் தேவை, இந்த வேலை நிறைவேற வேண்டும் என்று தெளிவாக சொல்லு. பிரபஞ்சம் அதனை உன் ஒளியுடன் சேர்த்து சேகரிக்கும். உன் வீட்டில் ஒரு சிறிய தங்க நிற தட்டில் ஒரு காகிதம் வைத்து அதில் ஆபஸ்டான்சா என்று எழுது. அதன் அருகில் சிறிது உப்பு வைக்கவும். உப்பு ஆற்றலை சுத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் அந்த காகிதத்தை பார்க்கும்போது உன் மனதில் நம்பிக்கை மலரும். ஒரு வாரம் கழித்து நீ அதை எரித்து விடலாம், அதே நேரத்தில் பிரபஞ்சம் உன் வேண்டுதலை எடுத்துக் கொள்கிறது. நித்திகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, நீ பணத்தை அடைய போவதில்லை, நீ ஏற்கனவே செல்வத்தின் மையத்தில் இருக்கிறாய். அதை உணர்ந்து வாழ்ந்தால் அது உனக்கு பாயும். அதனால் தான் ஆபஸ்டான்சா சொல்லும் போது நீ, நான் ஏற்கனவே போதுமானவள் என்று உணர வேண்டும். அந்த உணர்வே உன் ஃப்ரீக்வன்சி-ஐ மாற்றும். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை உன்னை குறைத்து நினைத்தாய் என்று நினை. அந்த ஒவ்வொரு முறை உன் ஆற்றல் தாழ்ந்தது. இப்போது நீ அதை மாற்றப் போகிறாய். உன் மனதில், நான் நிறைவானவள், எனக்கு தேவையானது அனைத்தும் இருக்கிறது என்று சொல்லு. அது உன் மனதை அமைதியாக்கும். அமைதியான மனமே செல்வத்தை இழுக்கும் காந்தம். ஒரு சிறிய ரகசியம், என் தங்கமே. நீ ஒவ்வொரு நாளும் காலை குளித்த பிறகு ஒரு வெள்ளை காகிதத்தில் ஆபஸ்டான்சா என்று எழுதி அதை உன் பணப்பையில் வையுங்கள். அந்த காகிதம் உன் காந்த சக்தியாக மாறும். சில நாட்களில் நீ பணம் வருவதை காண்பாய்.
யாராவது உனக்காக எதிர்பாரா உதவி செய்வார்கள். ஒரு வாய்ப்பு திறக்கும். சிலர் உனக்காக நன்மை செய்ய முன்வருவார்கள். இவை அனைத்தும் அந்த வார்த்தையின் அதிர்வின் விளைவுகள். நீ ஒரு பிரபஞ்ச விதி நினைவில் கொள். நீ எதை உண்மையாய் நம்புகிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் பெரிதாகும். நீ எனக்கு பணம் இல்லை என்று சொன்னால் பிரபஞ்சம் அவளுக்கு இல்லை என்று பதிவு செய்கிறது. ஆனால் நீ நான் நிறைவானவள் என்று சொன்னால் பிரபஞ்சம் அவளுக்கு மேலும் கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கிறது. அதனால் தான் நித்திகா தேவி உனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இது வெறும் நிதி வார்த்தை அல்ல, இது மன அமைதிக்கான மருந்து. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் பிரபஞ்சம் உனக்கு தானாகவே கொடுக்கும். உன் உள்ளம் நம்பிக்கையுடன் இருந்தால் அசாதாரண வழிகள் திறக்கும். உன் உள்ளம் நன்றியுடன் இருந்தால் செல்வம் நிரந்தரமாக தங்கும். ஆபஸ்டான்சா உன் உள்ளத்தை குணப்படுத்தி இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் உனக்கு அளிக்கும். நீ இதை தொடர்ந்து 9 நாட்கள் சொல். ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் அதே இடத்தில். 9 நாட்களின் முடிவில் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி மாறியிருக்கும். அது உன் பணநிலையாக இருக்கலாம், உன் மன அமைதியாக இருக்கலாம், அல்லது உன் உறவுகளில் அமைதியாக இருக்கலாம். நித்திகா தேவியின் ஆற்றல் எங்கு தேவைப்படுகிறதோ அங்கே செயல்படும். நீ சில நேரங்களில் உன் நிதி நிலையை நினைத்து துயரம் கொள்வாய். ஆனால் என் தங்கமே, அந்த துயரம் கூட தேவதையின் ஆற்றலால் சுத்தப்படுத்தப்படுகிறது. நீ அழும் போதும் நித்திகா தேவி உன் அருகில் இருப்பார். உன் கண்ணீரை துடைத்து உன் மனதில் ஆபஸ்டான்சா என்று சொல்வார். அந்த ஒளி உன் இதயத்தில் ஒலிக்கும் போது உன் ஆவி பிரகாசிக்கும். உன் கண்ணீரில் ஒளி கலந்துவிடும். நீ உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த தருணத்தில் இருக்கிறாய். உன் மனதில் வரும் ஒவ்வொரு சிந்தனையும் உன் விதியை உருவாக்குகிறது. இன்று நீ நித்திகா தேவியின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாய். இனி உன் ஆற்றல் உயர்ந்தது. நீ உன் வாழ்க்கையின் நாயகி. பணம், சுகம், அமைதி அனைத்தும் உன் பக்கம் பாயும். நித்திகா தேவி உன் கையில் தங்க ஒளியை வைக்கிறார். அந்த ஒளி உன் இதயத்திலிருந்து உன் வீட்டை நோக்கி பரவுகிறது. நீ இன்று இரவு உறங்கும்போது அந்த ஒளி உன் கனவுகளில் நிதி அதிசயங்களை விதைக்கும். உன் வாழ்க்கை அடுத்த 21 நாட்களில் மாற்றமடையும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையுடன் ஆபஸ்டான்சா சொல்லுவது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் குறைவு என்ற சொல் இருக்காது. உன் வாழ்க்கை நிறைவு, செல்வம், பாசம், அமைதி என ஒளிரும். ஆபஸ்டான்சா உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு முறை பிரபஞ்சம் அவள் தயாராக இருக்கிறாள் என்று சொல்லி உனக்கு அனுப்பும். நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன் பாதையில் ஒளியாக ஒளிரட்டும். இன்றைய இரவு நீ உறங்குவதற்கு முன் ஒரு முறை அந்த வார்த்தையை மனதில் சொல்லு, ஆபஸ்டான்சா. அதைச் சொன்னதும் உன் இதயத்தில் மென்மையான குளிர்ச்சி பரவுவதை உணருவாய். அது நித்திகா தேவியின் கைகளின் தொடுதல். அந்த தொடுதல் உன் நாளைய நாளை மாற்றும். நீ எழும்பும் போது உன் கண்களில் புது ஒளி இருக்கும், உன் முகத்தில் நம்பிக்கை இருக்கும், உன் வாழ்க்கையில் செல்வத்தின் புதிய அலை பிறக்கும்.